வணக்கம். மதுரை சோழவந்தான் அருகே த.வெ.க. ஆட்சி அமைத்ததற்கு தொண்டர்கள் உற்சாகமாக இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர். தமிழகத்தில் முதல் முறையாக சோழவந்தான் எம்.எல்.ஏ. கருப்பையா சபாநாயகராக பதவியேற்றதற்கு தொண்டர்கள் உற்சாகமாக பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகே குருவித்துறை கிராமத்தில் தமிழக வெற்றிக் கழகம் தலைவர் ஜோசப் விஜய் முதல்வராக இன்று பதவியேற்றார். அதை கொண்டாடும் விதமாக தமிழக வெற்றிக் கழகம் கட்சியின் தொண்டர்கள் குருவித்துறை கிராமத்தில் 3 இடங்களில் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி சிறப்பாக கொண்டாடினர். நிகழ்ச்சியின் முக்கிய நிகழ்வாக தலைவர்களின் சிலைக்கு, குறிப்பாக பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் சிலைக்கும் காமராஜர் சிலைக்கும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய பின்பு பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர். குறிப்பாக இன்று சோழவந்தான் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட வெற்றி பெற்ற எம்.எல்.ஏ. கருப்பையா அவர்களுக்கு தமிழக வெற்றிக் கழகம் கட்சியின் சார்பில் தற்காலிக சபாநாயகர் பதவியேற்றதை கொண்டாடும் விதமாக இனிப்புகள் வழங்கி உற்சாக கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழக அரசியலில் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கும் ஒரே தொகுதி சோழவந்தான் சட்டமன்ற தொகுதி என்று சொல்லலாம். குறிப்பாக சோழவந்தான் சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெறும் கட்சிகள்தான் தமிழகத்தில் ஆட்சி அமைக்கும் என்பது கடந்த கால வரலாறு சொல்கிறது. அதேபோன்று இந்த ஆண்டு தமிழக வெற்றிக் கழகம் சோழவந்தான் சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்றது. அதேபோன்று தமிழகத்தில் தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைத்தது. வரலாற்று சிறப்புமிக்க சோழவந்தான் சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெறும் கட்சி ஆட்சி அமைக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. இன்று சோழவந்தான் சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்ற எம்.எல்.ஏ. கருப்பையா அவர்களுக்கு தற்காலிக சபாநாயகர் பொறுப்பு வழங்கியது சோழவந்தான் சுற்றுவட்டார மக்களின் மத்தியில் பெரும் வரவேற்பையும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. இன்று உற்சாகத்துடன் தமிழக வெற்றிக் கழகத்தின் தொண்டர்கள் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடி வருகின்றனர்.